ஹாய், வெல்கம் பேக் டு மினிலே மேஜிக். இன்றைக்கி நான் இந்த கீரை கட்டு வாங்கினேன். ஆக்சுவலாக ரீசெண்டாக நான் பெங்களூரில் என்னோடய க்ராசரிஸ் மெயின்லி ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் தால்ஸ் அண்ட் ரைஸ் இதெல்லாம் நான் இந்த ஃபர்ஸ்ட் கிளப் அப்படின்னு ஒரு ஆப்பில் தான் நான் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன். இது அந்த ப்ரமோஷனல் ஆப்வியஸ்லி நான் வாங்கிட்டு இருக்கேன். அது நல்லா இருக்கே அப்படின்னு காமிச்சேன். மெயின்லி பிகாஸ் ஆஃப் தேர் பேக்கேஜிங். விமன் இன் ஜென்ரல் வி லவ் பேக்கேஜிங். ஏதாவது ஒன்று க்யூட்டாக அழகாக பேக் பண்ணியிருந்தாங்கன்னா அது ரொம்ப பிடிக்கும். நான் இந்த சக்கோத்தா கீரை, திஸ் இஸ் சம் ஆந்திரா வகை கீரை, அதுதான் வாங்கினேன். இந்த பேக்கேஜிங் பாருங்களேன். நமக்குலாம் சின்ன வயசில் இந்த கோயில் பிரசாதம்க்குலாம் ஒரு இலை ஒன்று பண்ணுவாங்கல்ல, ஐ மீன் இலையை வச்சு ஒரு தட்டு பண்ணுவாங்கல்ல, அந்த தட்டு, அந்த இலை அதை வச்சு ரேப் பண்ணியிருக்காங்க. கீரை கட்டு என்னமோ இவ்வளோண்டு கட்டு தான், ஏன்னா நான் கம்மி குவான்டிட்டி ஆர்டர் பண்ணேன். பட் அதுக்காக கொடுத்துருக்குற பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா பயங்கர, ஒரு 250 கிராம் கீரைக்கு ஒரு 200 கிராம் இலை யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். அவ்வளோ சுற்றி சுற்றி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. பட் விச் இஸ் குட். இன்ஸ்டெட் ஆஃப் பிளாஸ்டிக் கவர்ஸ், இவங்களோட கான்செப்டே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சஸ்டைனபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். விச் ஐ லைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி இது நல்லா இருக்கே அப்படின்னு காட்டலான்றதுக்காக தான் எடுத்தேன். எனக்கு இந்த இலையை பார்த்த உடனே சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துச்சு. கோயிலுக்கு போகிறது, பிரசாதத்துக்காகவே கோயிலுக்கு போகிறது, புளியோதரை அப்படி இப்படி வாங்கி சாப்பிட்றது. இந்த இலையை பார்த்தா வேறு எனக்கு ஞாபகம் வரும். இல்லை, இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல, என்ன இலைன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மந்தார இலையோட கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஆனால் இது அது கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த பிரசாதம் இலை தட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு இது ஆக்சுவலாக என்னன்னு தெரியல. அவங்க யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கூகுள் பண்ணலாம், பட் இருந்தாலும் நீங்கள் இருக்கீங்களே கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். இது கூட இன்னொரு சர்ப்ரைஸ். இந்த குட்டி தக்காளி நான் கார்டனில் என்னோட பழைய தக்காளியை வச்சு நான் சும்மா ஒரு செடி போட்டிருந்தேன். அதோட ஃபர்ஸ்ட் ஈல்டு இது. ஒரு குட்டி தக்காளி, அவன் அதுக்கு மேலே வளரல. மேபி நான் தொட்டியில் போட்டதுனாலையோ என்னமோ அதுக்கு மேலே வளரல. நெல்லிக்காய் சைஸில் வளர்ந்து அப்படியே நல்லா பழுத்து வந்துட்டு இருந்தான். சரி, உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு அவனையும் எடுத்துட்டேன். இந்த மாதிரி பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, இந்த தக்காளி இதெல்லாம் நான் நிறைய கிச்சன் கார்டனில் போடுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.